சொர்க்கவாசல் என்பது வைகுண்டத்தில் அமைந்துள்ள ஒரு விசேஷ வாசல். இது சாதாரண வாசல் அல்ல. இது புண்ணியவான்கள் மட்டுமே நுழையக்கூடிய அருளின் வாயில். புராண கதைகளின்படி உலகத்தை படைக்க பொறுப்பேற்றவர் பிரம்மா. ஆனால் உலகத்தை படைக்கும் பணியில் அவர் மிகவும் ஈடுபட்டு வேலைப்பளு அதிகமானதால் ஓய்வெடுக்க விரும்பினார். திருமால் அவரை கவனித்து பிரம்மாவிற்கு ஒரு பாடம் கற்பிக்க நினைத்தார். அதற்காக அவர் 2 அசுரர்களான மது மற்றும் கைடபரை உருவாக்கினார். இந்த அசுரர்கள் பிரம்மாவை தொந்தரவு செய்து படைப்பிற்கு தளமான வேதங்களையும் அளித்தனர். பிரம்மாவை சிரமத்தில் ஆழ்த்தினர். பிரம்மாவோ துன்பத்தில் ஆழ்ந்து திருமாலிடம் ஓடி வந்து, ஐயனே, என் நிலையை பாருங்கள், வேலைப்பளு அதிகமாகிவிட்டதால் நான் ஓய்ந்தே விட்டேன் என்று புகார் செய்தார். திருமால் பிரம்மாவிற்கு பதிலளித்தார், பிரம்மனே, நீ எவ்வளவு உயர்ந்த பணியில் இருந்தாலும் அதை குறையாக சொல்லக்கூடாது. கொடுக்கப்பட்ட பணியை மனமோந்து செய்தால் அது எளிதாகும். நான் அனைத்தையும் சமாளிப்பேன். அந்த அசுரர்களையும் நானே பார்த்துக் கொள்கிறேன், கவலைப்படாதே என்றார். பிறகு திருமால் அசுரர்களை அழித்தார். ஆனால் அவர்கள் மீண்டும் உயிர் பெறக்கூடும் அபாயம் இருந்ததால் வடக்கு திசையில் தனி வாசலை உருவாக்கினார். அந்த வாசல் வழியாகவே அவர் அசுரர்களை வைகுண்டத்திற்குள் அழைத்து சென்றார். இதுவே சொர்க்கவாசல் என்று அழைக்கப்படுகிறது. இதன் காரணமாக எல்லா பெருமாள் கோவில்களிலும் வடக்கு பக்கத்தில் சொர்க்கவாசல் காணப்படுகிறது. கலியுகத்தில் நாம் அனைவரும் பாவிகளாக இருப்பதால் அந்த வாசலின் முன்னிலையில் நின்று மனதை சுத்தமாக்கி பெருமாளை வணங்கினால்தான் நமக்கும் வைகுண்டத்துக்குள் நுழைய வாய்ப்பு கிடைக்கும். இது மது மற்றும் கைடபர் போல பாவிகள் வாழ்க்கையில் தவறுகள் செய்தாலும் திருமால் அருளால் அவர்களை மீட்டு விடுவார் என்பது போல் நம்மையும் நாம் செய்த தவறுகளையும் நிவர்த்தி செய்து நம்மையும் நல்வழிப்படுத்துவார் என்பதை காட்டுகிறது. வைகுண்ட ஏகாதசி அன்று இந்த வாசல் திறக்கப்படுகிறது. அந்த நாளில் இந்த வாசல் முன் நின்று பெருமாளை வணங்கி மனமும் சிந்தனையும் சுத்தமாக இருந்தால் நம் வாழ்க்கையும் சமமாகும். நம் தவறுகள் திருத்தப்படுவதும் நம் மனம் மகிழ்ச்சியுடன் ஆன்மீக நிலையில் உயர்வடையும். சொர்க்கவாசல் என்பது வெறும் வாசல் அல்ல, அது திருமாலின் அருளின் வாயிலாகும். நம் எண்ணங்களின் தூய்மை, நம் மன நம்பிக்கை, நம் சுத்தமான செயல், இவை மட்டுமே நம் வாழ்விற்கு நன்மையும் உயர்வும் தரும். அதனால் இந்த நாளில் இந்த வாசலின் முன் நின்று பெருமாளை வணங்கி மனம் சுத்தமாகி திருமாலின் அருள் கொண்டு வாழ்வில் முன்னேறுவோம். சொர்க்கவாசல் நம் வாழ்வில் ஒளியாகி நம்மை நேர்மையாகவும் நன்றி உள்ளவர்களாகவும் மாற்றும். ஓம் நமோ நாராயணாய. ஓம் நமோ நாராயணாய. ஓம்